2021 டிசம்பர் 10ஆம் தேதி பிற்பகல் 2:58 இருக்கும். ஒரு கால் வந்திருக்கு. அதுல பேசின க்ரூஸ் மெக்வாட்டோட மகள் வீட்டுக்கு சீக்கிரம் வாங்க, வீட்டுக்குள்ள திருடங்க வந்திருக்காங்க, ஆபத்து இருக்கு என்று அவங்க அப்பா கிட்ட சொல்றா. இதை கேட்டு பயந்து அவசர அவசரமாக வீட்டுக்கு போய் பார்த்த அவங்க அப்பாவுக்கு வீட்டுல காத்திருந்த ரொம்பவே மோசமான ஒரு சம்பவம் என்ன என்பது பற்றியும் அதன் பின்னாடி ஒவ்வொன்றா என்ன நடந்தது என்பது பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற ஒரு சின்ன கிராமம் சாட் இசிட்ரோ. இங்க தான் மெக்வாட் குடும்பம் வாழ்ந்து வந்திருக்கு. குடும்ப தலைவர் க்ரூஸ் மெக்வாட் இவங்க அங்க இருக்கிற ஒரு உயர்நிலை பள்ளியொன்றுல ஆசிரியரா இருந்து வராங்க. அவரோட மனைவி லெவெல்லா மெக்வாட் அங்க இருக்கிற சிறுவர் ஆரம்ப பள்ளியொன்றுல பிரின்சிபலா இருந்து வராங்க. இவங்க ஒரு சாதாரணமான மிடில் கிளாஸ் குடும்பம். இவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. 2021 வாரப்போ மூத்த மகள் கிறிஸ்லி குயினுக்கு 18 வயசா இருந்திருக்கு. இளைய மகனான கிறிஸ்வெல் லூயிஸுக்கு 16 வயசா இருந்திருக்கு. குவின் தாதியியல் கல்லூரியில் படிச்சுட்டு வரதோட அவங்களுக்கு வைத்தியராகணும்னு ஆசை இருந்திருக்கு. லூயிஸுக்கு வக்கீல் ஆகணும்னு ஆசை இருந்திருக்கு. படிப்புல 2 பேருமே நல்ல திறமையான மாணவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அத்தோட ரொம்பவே ஒழுக்கமான பிள்ளைகள், ரொம்பவே இரக்க குணம் கொண்டவங்க என்று சுத்தி இருக்கிறவங்க கூட சொல்றாங்க. இப்படி இருக்கக்குள்ள இதே வருடம், அதாவது 2021 ஒரு ஈவென்ட் ஒன்றுல வச்சுதான் இந்த குடும்பத்துக்கு ஜெனிஸ் என்ற 16 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண் அறிமுகமாகறாங்க. ஜெனிஸ் அனாதை என்றும் 8 வயசுக்கு முன்னாடி தன்னோட வாழ்க்கையில என்ன நடந்தது என்பது பற்றியும் ஞாபகம் இல்லை என்றும் அவங்களுக்கு சொந்த பந்தம் அப்படின்னு யாருமே இல்லை என்றும் சொல்லியிருக்கா. பார்க்கறதுக்கு ஜெனிஸ் அழகாக இருந்ததுனாலும் அவ பேசின விதமும் அந்த குடும்பத்துக்கு ரொம்பவே பிடிச்சு போக ஜெனிஸ மெக்வாட் ஃபேமிலி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதோட ஜெனிஸையும் தங்களோட குடும்பத்துல ஒருத்தரா தான் பாத்துக்கிறாங்க. அந்த குடும்பத்துல வீட்டு வேலைக்கும் ஆள் தேவைப்பட்டிருக்கு. அதனால ஜெனிஸ அவங்க கூடவே கூட்டிட்டு போய் அதனால ஜெனிஸ அவங்க வீட்டிலேயே வச்சுக்கொள்றாங்க. குவினும் ஜெனிஸும் சகோதரிகள் போலதான் ஆரம்பத்துல பழக ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டிலேயே நிரந்தரமா தங்கிக் கொள்ற ஜெனிஸ் அவங்க வீட்டு வேலையையும் கவனிச்சு கொள்றா. அப்படி இருக்கிறப்போ மெக்வாட் ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்குமே ஜெனிஸ ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு. அவங்க மகளாக ஜெனிஸ தத்தெடுக்கவும் ஆசைப்படுறாங்க. குரூஸ் மெக்வாட்டும் லெவெல்லா மெக்வாட்டோட இந்த முடிவுக்கு மகனான லூயிஸும் மகளான ஜெனிஸும் சரி ஆரம்பத்துல இருந்தே விருப்பத்தை தான் சொல்லியிருக்காங்க. குயினுக்கும் ஜெனிஸுக்கும் ஆரம்பத்துல இருந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்களோட டிக்டாக் வீடியோவிலேயே நம்ம பார்க்கலாம். இப்படி இருக்கும்போது தான் அந்த குடும்பம் எதிர்பாராத ஒரு சம்பவத்தை சந்திக்குது. அப்பா அம்மா வேலைக்கு போயிட்டாங்க. ஜெனிஸும் குவினும் லூயிஸும் மாத்திரம் தான் வீட்டுல தனியா இருக்காங்க. அன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியாம குவினும் லூயிஸும் ஹால்ல இருந்து படிச்சிட்டு இருக்காங்க. ஜெனிஸ் அப்போ குளியலறையில இருந்ததா சொல்லி இருக்கா. இப்போ நான் வீடியோவில் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, அவங்க அப்பாவான க்ரூஸ் மெக்வாட்டுக்கு போன் பண்ணி இருக்கா. வீட்டுக்கு திருடங்க வந்திருக்கிறதாகவும் சீக்கிரம் வீட்டுக்கு வரும்படியும் க்ரூஸ் கிட்ட சொல்லி இருக்கா. ஜெனிஸ் கிட்ட இருந்து கோல் வந்த பின்னாடி பிற்பகல் 3:15 போல க்ரூஸ் மெக்வாட் வீட்டுக்கு ஓடி வந்திருக்கார். அப்போ ரத்தம் படிந்திருந்த ஒரு துணியும் கத்தியும் வாசலுக்கு முன்னால கிடக்குது. க்ரூஸ் தன்னோட 3 பிள்ளைகள் பேரை சொல்லியும் கூப்பிடுறார். ஆனா யாருமே அதுக்கு பதில் அளிக்கல. படப்படத்த உடலோட வீட்டுக்கு போய் பார்த்த க்ரூஸ் முதல்ல கண்ட காட்சியே லூயிஸும் குவினும் வெட்டு காயங்களோட இரத்தம் ஓடி கிடக்க அதுல உயிரிழந்து கிடக்காங்க. இறந்த உடல்கள்ல இருந்து ரத்தம் படிந்து உறைந்து போறத பாக்குறப்போ குவினோட உடல்ல இருந்து ரத்தம் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே வந்திருக்கு. குவினோட உடல்ல இருந்து ரத்தம் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே வந்து உறைஞ்சு போயிருக்கு. அதோட லூயிஸோட உடல்ல இருந்து வர ரத்தம் அப்பவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்திருக்கு. இதனால குயின் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே இறந்திருக்கணும். அதன் பின்னாடி தான் லூயிஸ் இறந்திருக்கணும். இறந்த உடல்களுக்கு பக்கத்துல உடைஞ்சு போன கண்ணாடி போத்தல்கள், சுத்தியல், பேஸ்பால் பேட் ஒன்றும் கொடுத்திருக்கு. இதை வச்சு தான் அவங்க 2 பேரையும் கொலைகாரங்க தாக்கி இருக்கணும். அவங்க சில மாதங்களுக்கு முன்னாடி தத்தெடுத்ததாக சொல்லப்பட்ட ஜெனிஸ் க்ரூஸ் வீட்டுக்கு வந்து சத்தமா கூப்பிடுறப்பவும் சரி, சத்தமா அழுறப்பவும் சரி, ஜெனிஸ் அவங்களோட அறைய விட்டு வெளியில வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. க்ரூஸ் அழுது கொண்டு இருக்கிறப்போ சில நேரம் கழித்து ஜெனிஸ் அவங்க அறையில இருந்து வெளியே வராங்க. இது பத்தி க்ரூஸ் கேட்டப்போ தனக்கு இந்த சம்பவம் நடந்தது பற்றி எதுவும் தெரியல. குளியல் அறையில குளிச்சுட்டு இருந்தப்போ லூயிஸ் கத்துற சத்தம் கேட்டு வந்தப்போ 3 நபர்கள் லூயிஸ் கிட்ட சண்டை போட்டு கொண்டிருந்ததாகவும் அதனால பயந்து போய் தன்னுடைய அறைய லொக் பண்ணிக்கிட்டு வெளியே வராம இருந்ததாகவும் சொல்லி இருக்கா. க்ரூஸ்
மக்வாட்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதாகவும் சொல்லியிருக்கா. அவங்க வீட்டுல இருந்த பொருட்களை வச்சு தான் வீட்டுக்கு வந்தவங்க அந்த 2 பேரையும் தாக்கி இருக்காங்க. கிளாஸ் பாட்டில்கள், சுத்தி, கிச்சன்ல யூஸ் பண்ற கத்தி, லூயிஸோட பேஸ்பால் பேட் என்று இதெல்லாம் அவங்களுக்கு எங்க இருக்கும் என்று எப்படி தெரியும்? ஆனா வந்தவங்களுக்கு இது கிடைச்சிருக்கு. குவின் இதுல ரொம்பவே தாக்கப்பட்டிருக்கா. குவின் இறந்து போகணும் என்ற நோக்கத்திலேயே குவின் தாக்கப்பட்டிருப்பத கேஸ இன்வெஸ்டிகேஷன் பண்ணின போலீசால சொல்லப்படுகிறது. முதல்ல தலையில சுத்தியால தாக்கப்பட்டிருக்கா, பின்னாடி பேஸ்பால் பேட்னால பலமாக அடிக்கப்பட்டிருக்கா, கடைசியா குவின் இறக்கலன்றது தான் கத்திய வச்சு அவ கழுத்துல பலமுறை குத்தப்பட்டிருப்பதா சொல்லப்பட்டது. இந்த கேஸ்ல நிறையவே குழப்பமான கேள்விகள் இருந்திருக்கு. அதாவது இவ்வளவு மோசமான ஒரு கொலை சம்பவம் பட்டப்பகல்ல எப்படி நடந்திருக்கும்? வீடு உடைக்கப்பட்டிருக்கு, திருடங்க உள்ள நுழைஞ்சதுக்கான தடயங்கள் வீட்டுல இல்ல, கொலைகாரங்க அவங்க அப்பா அம்மா வீட்டுல இல்லாதது தெரிஞ்சு உள்ள வந்திருக்காங்க, பாதுகாப்புக்கு எந்த ஆயுதங்களையும் அவங்க கொண்டு வரல, வீட்டுல இருந்த பொருட்களை வச்சு தான் அவங்கள தாக்கி இருக்காங்க என்று தெரிய வந்திருக்கு. திருட வாரவங்களுக்கு இது எப்படி சாத்தியமாகும்? பகல் நேரத்துல எப்படி திருடங்க இந்த மாதிரி வீட்டுக்கு வருவாங்க? முன்னாடியே ஜெனிஸ் திருடங்களை பார்த்ததும் ஏன் உதவிக்கு யாரையும் கூப்பிடல? திருட வாரவங்களுக்கு வீட்டுல 3 பிள்ளைகள் இருக்காங்க என்று கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்ப ஏன் 2 பேரை மாத்திரம் தான் கொலை பண்ணி இருக்காங்க? இப்படி கேள்விகள் சோசியல் மீடியாக்கள்ல பல பேரால கேட்கப்பட்டு கேஸும் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. போலீஸ் கேஸை விசாரிக்க புதுசா ஒரு டீமை ஃபார்ம் பண்றாங்க. போலீஸோட சந்தேகம் இந்த இரட்டை கொலை முன்னாடியே திட்டமிடப்பட்டு பண்ணப்பட்டதா இருக்கும் என்பதுதான். அத்தோட இவங்க வீட்டில இருக்கிற யாரோ தான் கொலைக்கு உதவி பண்ணியிருக்காங்க என்ற சந்தேகமும் நாட்கள் போக போக இந்த கேஸுக்கான லீட் போலீஸுக்கு சோசியல் மீடியாக்கள்ல இருந்து கிடைக்க ஆரம்பிக்குது. ஜெனிஸ் பற்றி இந்த குடும்பத்துக்கு தெரியாத பல தகவல்கள் ஒவ்வொன்றா தெரிய வருகிறது. 2013 சோசியல் மீடியாக்கள்ல போடப்பட்டிருந்த ஜெனிஸ் பற்றிய ஒரு போஸ்ட்ல இந்த சிறுமிய ஒருத்தர் கப்பல்ல தனியாக பார்த்ததாகவும் சிறுமிக்கு சொந்தமானவங்க தொடர்பு கொள்ளும்படியும் அதுல போடப்பட்டிருந்திருக்கு. பலருக்கும் ஜெனிஸ் மேல சந்தேகத்தை கொண்டு வந்த ஒரு விடயம் என்னன்னா, வாக்குமூலத்துல கொலை நடந்தப்போ குளித்து கொண்டிருந்ததுனால சம்பவம் நடந்தது தனக்கு தெரியாது என்று சொன்னதும், அதே நேரத்துல சோசியல் மீடியாவுல ஒரு போஸ்டையும் போட்டிருக்கா. தன்னோட சகோதரங்கள் இறந்து கொண்டிருக்கிறப்போ யாராச்சும் சோசியல் மீடியாவுல இந்த மாதிரி ஒரு போஸ்டை போடுவாங்களா என்பதுதான். அந்த போஸ்ட்ல எங்க வீட்டுல திருடங்க புகுந்துட்டாங்க, நான் இன்னும் இறக்கல, என்னோட ரூம்ல நான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன், யாராச்சும் என்ன காப்பாத்துங்க என்று போடப்பட்டிருக்கு. சாதாரணமாக இப்படியெல்லாம் யாராச்சும் பண்ணுவாங்களா என்று யோசிச்சா கண்டிப்பா இல்ல. யாரா இருந்தாலும் போலீஸுக்கு தான் முதல்ல கால் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ கால் பண்ணியிருப்பாங்க. இந்த சந்தேகம் தான் ஜெனிஸுக்கும் இந்த கொலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா என்று போலீஸை யோசிக்க வச்சிருக்கு. சோசியல் மீடியாவில் இந்த கேஸ் ஆர்ஃபன் திரைப்படத்தில் நடந்தது போல இருக்கலாம் என்ற கதைகளும் ஷேர் ஆக ஆரம்பிக்குது. அதை பார்த்த க்ரூஸ் போலீஸுக்கு ஒரு வினோதமான ஸ்டேட்மெண்ட்டை சொல்றார். அதாவது ஜெனிஸுக்கு இந்த ஆர்ஃபன் திரைப்படம் ரொம்பவே பிடிச்ச ஒன்று என்றும் அடிக்கடி தங்களை அதை பார்க்கும்படியும் கேட்டுக்கிட்டதாகவும் க்ரூஸினால சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த திரைப்படத்தை பார்த்து ஜெனிஸ் கூட இந்த குற்றத்தை பிளான் பண்ணி இருக்கலாம். ஸோ ஜெனிஸை பிடிச்சி விசாரிச்சா உண்மை என்னன்னு தெரியும் என்று யோசிக்கிறாங்க. ஸோ ஜெனிஸை இன்வெஸ்டிகேஷன் வழக்குள்ள கொண்டு வராங்க. ஜெனிஸை விசாரிச்சப்போ அவங்க கொடுத்த தகவல்கள் ஒன்றுக்கொன்று முரணாக இருந்திருக்கு. அவங்க லூயிஸ் தான் முதல்ல கொல்லப்பட்டதாகவும் ஆரம்பத்தில் சொல்லி இருந்தாங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல குயின் தான் முதல்ல இறந்ததா சொல்லப்பட்டது. குரு சொன்ன தகவலின்படி தாக்குறதுக்காக பயன்படுத்தப்பட்ட சுத்தி லோண்ட்ரி ஏரியாவில் இருந்திருக்கு. அது இருக்கிற இடம் குவினுக்கும் லூயிஸுக்கும் மட்டும் தான் தெரிந்திருக்கு. பேஸ்பால் பேட் லூயிஸோட ரூம்ல இருந்திருக்கு. ஆனா அந்த ரூம் தற்போது ஜெனிஸ்னால பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. குற்றம் நடந்த இடத்துல இருந்து கிடைக்கிற எல்லா பொருட்களையும் ஜெனிஸோட கைரேகை இருந்ததை ஃபாரன்சிக் கண்டுபிடிக்குது. ஜெனிஸோட ஃபேஸ்புக், மெசேஞ்சர் எல்லா சோசியல் மீடியாக்களையும் செக் பண்ணி பார்க்கறப்போ ஜெனிஸ் 17 வயதான ஒரு ஆளோட இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இதை பற்றி கதைச்சிருக்கிறதும் தெரிய வருகிறது. அதுல தன்னோட 2 சகோதரர்களையும் கொலை பண்ணும்படியும் கொலை பண்றதுக்காக தான் அதுக்கு பணம் தாரதாகவும் சொல்லி இருக்கா. எல்லா ஆதாரங்களும் ஜெனிஸ் தான் இதுல குற்றவாளி என்பதை உறுதி பண்ணுது. வேற வழி இல்லாம ஜெனிஸும் இந்த குற்றத்தை ஒத்துக்கிறா. என்னதான் ஜெனிஸ் குவினோட நெருக்கமாக சகோதரி போல பழகி கொண்டாலும் குரூஸ் மெக்வாட்டோட வீட்டுக்கு வந்த பின்னாடி குயின் மேல அவங்க பெற்றோர் காட்டுற அன்பும் அக்கறையும் ஜெனிஸுக்கு எரிச்சல் அடையவும் பொறாமை அடையவும் வச்சிருக்கு. அவங்க ஜெனிஸை தத்தெடுத்த பின்னாடி அவங்களோட மொத்த அன்பும் அக்கறையும் தனக்கு மட்டும்தான் வேண்டும் என்று பேராசைப்பட்டிருக்காங்க. இதனாலதான் குயின் மற்றும் லூயிஸை கொல்ல திட்டம் போட்டிருக்கா. தன்னோட நண்பரை வச்சு செயல்படுத்தியும் இருக்கா. இதை பண்றப்போ ஜெனிஸுக்கு வெறும் 16 வயதாக இருந்திருக்கு. குற்றம் நிரூபிக்கப்பட்ட பின்னாடி சிறுவர்கள் என்பதனால ஆரம்பத்தில் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்பட்டு அப்போது ஜெனிஸ் மற்றும் அவரோட நண்பர் இருவருக்குமே ஒரு கொலைக்கு தலா 17 வருடங்களின் படி மொத்தமா ஒவ்வொருத்தருக்கும் 34 வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு.